மனம் இருந்தால் ஒரு மின்கம்பம், அந்த கம்பத்தில் ஒரு சிறு துண்டு காகிதம் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது. அப்படி என்னதான் அதில் எழுதியிருக்கிறது என்ற ஆர்வத்தில் இளைஞர் ஒருவர் போய் படித்தார். அதில் என்னுடைய 50 ரூபாய் தொலைந்து விட்டது, யார் கையிலாவது கிடைத்தால் தயவு செய்து இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை என்று விலாசத்துடன் எழுதியிருந்தது. சும்மா இருந்த இளைஞர் பொழுதுபோக வழியில் பார்த்த ஒருவரிடம் விலாசம் கூறி வழி கேட்டார். இந்த அம்மாவா? கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பழைய வீடு இருக்கும், அங்குதான் அந்த கண் தெரியாத அம்மா இருக்கிறார்கள் சொன்னார். ஒரு சிறிய கீத்து கொட்டகை, ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது, கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோளுமாக வயதான ஒரு அம்மா. இளைஞரின் காலடி சத்தம் கேட்டதும் யாரப்பா நீ என்றார்கள். அம்மா, நான் இந்த வழியாக வந்தேன், எனக்கு 50 ரூபாய் கீழே கிடைத்தது, அது உங்களிடம் தரலாம் என்று வந்தேன். கேட்டதும் அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டார். தம்பி, 2 நாளா கிட்டத்தட்ட 30-35 பேர் 50 ரூபாய் கீழே கிடைத்தது என்று சொல்லி கொடுத்து விட்டு போகிறார்கள். அந்த கடிதம் நான் எழுதவில்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது. பரவாயில்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு திரும்பினார் இளைஞர். தம்பி, நீ போகும்போது மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காமல் கிழித்து விட்டு விடுப்பா சொன்னார்கள் அந்த தாய். இளைஞர் மனதில் விதவிதமான எண்ணங்கள். யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார்? அந்த கடிதத்தை கிழித்து விடு என்று அந்த அம்மா ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆனால் யாரும் அப்படி செய்யவில்லை. யாரும் இல்லாமல் ஆதரவற்றவராக வாழக்கூடிய ஒரு உயிருக்கு கடித வடிவில் உதவி செய்த அந்த நண்பருக்கு மனதால் நன்றி சொல்லிக் கொண்டார் இளைஞர். நன்மை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் அதற்கு 1000 வழிகள் இருக்கிறது.